இப்போ இதில் நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் நான் என்னென்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அடுத்தது 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், ஒரு 4 வெந்தயம். அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை. ஃபைனலி ஒரே ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தாளிக்கும் போது எண்ணெயில் வந்து சாம்பார் பொடி போட்டுடுங்க. அப்போ சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கும் போது இறக்கும் போது சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா சாம்பார் அவ்வளோ மணமாக இருக்கும்.